ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகர் எந்த மாதிரி வேலை பார்ப்பார், என்ன தொழில் செய்வார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு 4-5 வீடியோ கொடுத்துருக்குறேன். ஆனால் முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தேன், அந்த தொழிலுக்கு உண்டான அமைப்புகளில் பார்த்தா ஏராளமான பாகுபாடு, விதிவிலக்கு நிறையா நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதனால் தொழிலுக்கு உண்டான அமைப்புகளை பற்றி ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுத்தா மட்டும்தான் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த ஜாதகர் வந்து இந்த மாதிரி தொழிலில் இருப்பார் அப்படிங்கிறது வந்து உங்களால் ஓரளவுக்காவது கெஸ் பண்ண முடியும். ஏன்னா தொழில் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா பலதரப்பட்ட தொழில் இருக்குது. அவர் வந்து சொந்த தொழில் பார்ப்பாரா, அரசு துறையில் இருப்பாரா, வியாபாரம் பார்ப்பாரா, விவசாயம் பண்ணுவாரா, கூலி வேலை பார்ப்பாரா, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நம்ம சீர்தூக்கி பார்க்குறதுக்கு தசை ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த தொழிலில் தான் இந்த வேலையெல்லாம் இருப்பார் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதும் தசாநாதன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தொழில் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஆராயும் பொழுது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 10ஆம் பாவம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்குது. பாரம்பரிய ஜோதிட முறைப்படியே பார்த்திங்க அப்படின்னா 10ல் எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறதான் முதல்ல எடுத்து பார்ப்பாங்க. தொழிலை பற்றி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஜோதிடர்கிட்ட போய் இந்த ஜாதகர் எப்படி வேலை அமையும், எப்படி தொழில் பார்ப்பார் அப்படின்னு நீங்கள் வேலையை பற்றி நீங்கள் கேட்கும் பொழுது 10ஆம் பாவத்தை தான் எடுத்து பார்ப்பாங்க. லக்கணத்திலேருந்து 10ஆம் பாவம். அப்போ லக்கணத்தை தொட்டு தான் என்னன்னு எப்பொழுதுமே. அப்போ லக்கணத்துக்கு 10ஆம் பாவம் எப்படி இருக்குது, மேசம் முதல் மீனம் வரை 12 லக்கணம் இருக்குது. அதில் நீங்கள் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, அந்த லக்கணத்துக்கு 10ஆவது வீடு என்ன ராசியாக வருது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ராசியினுடைய தன்மையிலையும் யூகிக்கணும், இதுவும் ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா மேச ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் அந்த ராசிக்குன்னு ஒரு சில காரகத்துவங்கள், பாவ காரகத்துவங்களில் வந்து லக்கண ரீதியாக பார்த்தீங்கன்னா அது வேறு 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் அப்படின்னு வருது பார்த்தீங்களா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இயல்பாகவே ராசி இருக்கலாம். ராசியினுடைய தன்மைக்கு தகுந்தாற் போலையும் அந்த காரகத்துவத்தினுடைய அடிப்படையிலையும் நம்ம யோசிக்கணும். இப்போ மேச ராசின்னு வந்துச்சு அப்படின்னா அது தொழிற்கல்வி, தொழில்துறை சம்மந்தப்பட்டது, நெருப்பு சம்மந்தப்பட்டது, பொதுவாக தொழிற்கூடம், அணு உலை, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துடும். ஐடி இந்த மாதிரி அமைப்புகளில் வந்து ப்ளம்பிங் ஒர்க்கு, அதான் பொதுவாக வந்து தொழிற்சாலை, கனரக தொழிற்சாலைகள், பெரிய பெரிய தொழிற்சாலைகள், கம்பெனி ஒர்க்கு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேசராசியில் அடங்கிடும். இது வந்து பொதுவான விதி நான் சொல்கிறது. ரிஷபராசின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கலைத்துறை சார்ந்தது ஃபுல்லாக ரிஷபராசியில் வரும். சினி ஃபீல்டு ரிஷபராசியில் வரும். சுக்கிரன் சம்மந்தப்பட்ட, பெண்கள் சம்மந்தப்பட்ட, அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கலைத்துறை, முக்கியமாக கலைநயம், கலைத்துறை, சினி ஃபீல்டு சம்மந்தப்பட்ட அத்தனை இதுவுமே வந்து ரிஷபராசியை குறிக்கும். இதை எதுக்கு சொல்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது லக்கணத்துக்கு 10ஆம் வீட்டில் எந்த கிரகம் இருக்குன்னு பார்க்குறதுக்கு முதன்மையாக அது என்ன ராசின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ராசியினுடைய தன்மையில் யூகித்து அறியணும். அதன் பிறகு அந்த 10ஆவது வீட்டில் எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இரண்டுக்கும் தகுந்தாற் போலையும் சிலவருக்கு கிரகம் அந்த தொழில் அமைஞ்சிருக்கும். அப்போ மிதுன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதன் தூது போகக்கூடிய கிரகம், அப்போ தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டது. அதுக்கடுத்து கடகராசிக்கு வந்து சந்திரன், அதனால் கடகராசி ஆல்ரெடி ஒரு நீர் கிரகம், அப்போ நீர் சம்மந்தப்பட்ட இது, கடல் சம்மந்தப்பட்டது, கடல் கடந்த பயணம், வெளிநாடு சம்மந்தப்பட்டது. அடுத்து உணவுத்துறை சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டது, திரவம் சார்ந்த தொழில்கள் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் வந்து கடகராசியினுடைய இயல்பில் நீங்கள் யூக தெரியணும். இப்போ துலாம் லக்கணத்தில் பிறந்த ஜாதகக்காரங்களுக்கு 10ஆம் வீடாக கடகம் வரும். அப்படிங்கும்போது உங்களுடைய சிந்தனை வந்து உணவு சம்மந்தப்பட்டது, பலசர கடை, மளிகை கடை, காய்கறி கடை, அரிசி கடை, அந்த மாதிரி. அப்படியே சரி ரைட்டு. சந்திரன் வேறு என்ன கொடுப்பாரு, வெள்ளை நிறம் சம்மந்தப்பட்டது, திரவம் சார்ந்த சம்மந்தப்பட்டது, பால், மீன் வகைகள், இந்த மாதிரி அமைப்புகள்லாம், அதான் உணவுத்துறை சம்மந்தப்பட்ட, விவசாயம் சம்மந்தப்பட்டது. அப்படி யோசித்து பார்க்கணும். சந்திரனுக்கு வேறு என்ன, பயணம் சம்மந்தப்பட்டது, பிரயாணம், போக்குவரத்துத்துறை, இதெல்லாம் வந்து சந்திரன் சம்மந்தப்பட்டது. சந்திரன் வந்து அதுக்கப்புறம் இது சூரியனுடைய வீடு சிம்ம ராசின்னு வந்துட்டிங்க அப்படின்னாலே வந்து அதாவது அரசு துறை சம்மந்தப்பட்டது பொதுவாக சொல்லிடுவாங்க. ஆனால்
சிம்ம ராசிக்கும் வேறு என்ன அமைப்புகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த சொந்த தொழில் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் சிம்ம ராசிக்கு அடிப்படையாக தான் வரும். மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டது, நிர்வாகம் சம்மந்தப்பட்டது, முதலாளியாக இருக்கிறது, மேனேஜ்மெண்ட் இருக்கிறது, சூப்பர்வைசிங் இருக்கிறது, இதெல்லாமே சிம்ம ராசி சம்மந்தப்பட்டு வரும். அரசு துறை, அரசியல் துறை இதெல்லாம் சிம்ம ராசி சம்மந்தப்பட்டு வரும். கன்னி ராசியும் துலா ராசியும் ரெண்டுமே வியாபாரத்துறையை சார்ந்து வரும். இந்த ராசியினுடைய தன்மையை சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான் இப்போது. விருச்சிக ராசியை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மேச ராசிக்கு ஈக்குவலாக வரும். தொழில்துறை சம்மந்தப்பட்டது, தொழிற்கல்வி சம்மந்தப்பட்டது. அப்படி விருச்சிக ராசிக்கு வேறு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மறைபொருள் சார்ந்த விஷயங்கள், துப்பறிவு, துப்பு துளக்கிறது, சிபிஐ, வேறு ரகசியமான தொழில்கள், ரகசிய தொழில்கள், இந்த மாதிரியான காலபுருஷன் தத்துவ ரீதியாக 8ஆம் வீடு அது மறைவு வீடாக வர்றதுனால அப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். சயின்டிஸ்ட்டுலாம் சயின்டிஸ்ட்டு, இந்த ஐடி இன்ஜினியரிங்கு, இந்த மாதிரி இதுக்கெலாம் செவ்வாயினுடைய விருச்சிக ராசி சம்மந்தப்பட்டு வரும். தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சீருடை அணியக்கூடிய அந்த சீருடை அணிந்து வேலை வைப்பாங்கள்ல, போலீஸுன்னு சொல்லிக்கலாம், இராணுவம்னு சொல்லிக்கலாம், ஒயிட் காலர் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த டீசெண்டாக ஒர்க் பண்ணுறது, சட்டை அழுக்காகாமல் நீட்டாக ஒர்க் பண்ணுவாங்கள்ல, ஆஃபீஸ் ஒர்க்கு, அதெல்லாம் தனுசு ராசி சம்மந்தப்பட்டது. ஆசிரியர் சம்மந்தப்பட்டது, குரு, மத போதகர், எல்லாமே தனுசு ராசி சம்மந்தப்பட்டது. ஜோதிடர் இது தனுசு ராசி. ஜோதிடருக்கு 8ஆம் பாவமான விருச்சிக ராசியும் வேலை செய்யும். விருச்சிக ராசியினுடைய வேலை செய்யும், தனுசு ராசியும் வேலை செய்யும். ஏன்னா ஜோதிடர் அப்படிங்கிறது ஒரு தரப்பட்ட ஜோதிடர் கிடையாதுல்ல, சரிங்களா. மகர ராசி, கும்பராசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மகரம் இந்த கெமிக்கலு, நிலக்கரி சுரங்கம், மரப்பற்றை, இதெல்லாம் மகர ராசி அடங்கும். பெரிய பெரிய அரங்கம், சினிமா தேட்ரு சினிமா படம் ஓடுது வேறு, சினிமா தேட்ரு, அந்த அரங்கம், அந்த திருமண மண்டபம், இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி பெரிய பெரிய அரங்கத்துக்குள்ளே வேலை பார்க்குறது, அதெல்லாம் இப்போ போக்குவரத்து துறைன்னு இருக்குது, அதுக்கு டிப்போன்னு இருக்கணும், அந்த டிப்போக்குள்ளே வேலை பார்க்குறது, இதெல்லாம் மகர ராசி அடங்கும். இந்த மாதிரி அடுத்து அதாவது திருமண மண்டபம், டிப்போ, மரப்பட்டறை, எப்படி ஒரு 10 பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மகர ராசி அப்படின்னு வரும்பொழுது. இப்போது மேச லக்கணத்தில் பிறந்து மகர ராசியில் ஒரு கிரகம் இருந்து உங்களுக்கு அது மகர ராசி 10ஆம் பாவமாக இந்த மாதிரி அமைப்புகளை போயிட்டு இருக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் சொன்னது போல் ஒரு அதான் சினிமா தியேட்ரு, திருமண மண்டபம், என்ன சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு அரங்கம்னு எடுத்துக்கோங்களேன், நிகழ்ச்சி மேடை, ஒருங்கிணைப்பாளர், இந்த மாதிரி இடங்களில் வேலை பார்த்துட்ருப்பாங்க. அது ரிலேட்டடாக வேலை பார்த்துட்ருப்பாங்க. கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிலேட்டடான மனோவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. மனோவியல், தத்துவம், அப்புறம் ரகசியம். கும்பம் அப்படிங்கிற ஒரு குடத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம கவுத்தி பார்த்தா தெரியும். அதனால் ஒரு ரகசியம் சார்ந்தது. காலபுருஷ தத்துவ ரீதியாக 11ஆம் பாவம் அப்படிங்கும்போது ஏற்றுமதி, இறக்குமதி மீன ராசிக்கும் வரும், கும்பராசிக்கும் வரும். ஒரு பூர்வீக சொத்தை வச்சு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கும்பராசி. காலபுருஷ தத்துவ ரீதியாக 11ஆம் வீடாக வர்றதுனால பார்ட்னர், கூட்டு தொழில் பார்க்குறது, இந்த மாதிரி அமைப்புலையும் நீங்கள் யோசித்து பார்க்கணும். இது அத்தனைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி தொழில் இருப்பாரும் பார்க்குறதுக்கு ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம அந்த ஜாதகத்தில் ஜாதகம் வலுவாக இருக்கா, பலமாக இருக்கா, பலவீனமாக இருக்கா, இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த லக்கண ரீதியாக அலசி பார்க்கணும். லக்கணத்துக்கு இத்தனாம் இடத்தை பார்க்கணும், 5, 9ஆம் இடங்கள் நல்லா இருக்குதா, லக்கணாதிபதி நல்லா இருக்காரா, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நம்ம சீர்தூக்கி பார்த்தா தான் தெளிவாக தெரியும். மீன ராசின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பைனான்ஸு, வங்கி, வட்டி, குருவோட ரிலேட்டடான தொழில்கள், முக்கியமாக 12ஆம் வீடு, ஏற்றுமதி இறக்குமதி வரும். அன்றாடம் அழியக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு துறையில் இருப்பாங்க, சரிங்களா. வியாபாரம் ஓரளவுக்கு எல்லா வியாபாரமும் பொருந்தி வராது. வியாபாரத்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசியின் ரீதியாக பார்க்கும் பொழுது கன்னி, துலா மட்டும்தான். மீன ராசி பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட் சொல்லுவாங்களா, வேறு பணம் ரிலேட்டடாக
எல்ஐசி. சில பேர் சொல்லுவாங்க விருச்சிக ராசி எல்ஐசி. இல்லை இல்லை இல்லை, மீன ராசி தான் எல்ஐசி. பங்குச்சந்தை, வட்டி கொடுத்து வாங்கிறது வைக்கிறது, அதான் பைனான்ஸ் சொன்னோம்னா இந்த மாதிரி அமைப்புகளில் அவருக்கு நீங்கள் யூகிச்சு ஜாதகத்தில் உள்ள அமைப்புகள் வந்து இப்படி இருக்கா அப்படிங்கிற பார்க்கணும். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 10ஆம் வீட்டில் போய் இப்படி இருக்குது அப்படின்னா அப்படி யோசிக்கணும். இது வந்து ஒரு அமைப்பில் யோசிச்சுருவீங்க. அடுத்து 10வது வீட்டில் அந்த 10வது ஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ ரீதியாகவும் அந்த ஜாதகருக்கு தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் பகை நீசம் பெறாமல் இருக்கான்னு பாருங்கள். பகை நீசம் வச்சிருக்கு அப்படின்னா அந்த சாதகர் அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, இருக்க மாட்டார். ஏன்னா அப்படி 10ஆம் பாவ அதிபதி பலவீனம் ஆயிட்டாங்க அப்படின்னா 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகமும் பலவீனமாக இருக்குது அப்படின்னா அந்த சாதகர் ராசிக்கு 10ஆம் வீடு சார்ந்த தொழிலில் தான் அவர் இருப்பார். லக்கணத்துக்கு 10ஆம் வீடு அடிபட்டு போச்சுங்க, 10ஆம் வீட்டு அதிபதியும் அடிபட்டு போயிட்டார் அப்படின்னா ராசிக்கு 10ஆம் வீட்டை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆனால் ராசிக்கு 10ஆம் வீட்டுக்குடைய தொழிலை அவர் 10ஆம் வீடு சார்ந்த தொழிலை செய்யணும் அப்படின்னா ஓரளவுக்காவது கொஞ்சம் நல்ல தசை நடந்தால் தான் உண்டு. மோசமான தசை நடந்துச்சு அப்படின்னா அவர் வந்து ஊர் சுற்றி வெட்டியாக இருப்பார், ஊர் சுற்றியாக இருப்பார். அதனால் முதல்ல ஜாதகம் ஓரளவுக்கு நல்ல ஜாதகமாக இருந்தால் தான் நீங்கள் இந்த மற்ற விஷயங்களை நீங்கள் அலசி ஆராய முடியும். இப்போது லக்கண ரீதியாக லக்கணாதிபதி நல்லா இருக்கிறாரு, அவருக்கு வந்து நல்ல தசை நடக்குது, ஜாதகம் ஓரளவு கொஞ்சம் நல்ல ஜாதகமாக இருக்குது, கிரகங்கள் கிட்ட ஓரளவுக்கு வலிமை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஜாதகருக்கு சரி ஓரளவுக்கு கிரகங்கள் வலிமை இருக்குது. அப்போ ராசிக்கு 10ஆம் வீடு லக்கணத்துக்கு 10ஆம் வீடு மட்டும் தொழில்ஸ்தானம் அடிபட்டு போச்சு, ஆனால் ஜாதகம் கொஞ்சம் நல்ல ஜாதகமாக இருக்குது அப்படின்னா ராசிக்கு 10ஆம் வீடை நீங்கள் சீர்தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா விதி கெட்டால் மதியப்பார்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஜாதகருக்கு நம்ம லக்கணத்தை வச்சு ஆராயும் பொழுது அதை கணிக்கும் பொழுது விதி பலன் அது வேலை செய்யும். ஒருத்தருக்கு விதி பலன் சரி இல்லை, தொழில் தான் இல்லை, நாம் பிறந்த நேரம் அப்படி இருக்குது அப்படின்னு புலம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு பாருங்கள் ஜாதகம் நல்லாயிருக்கும், தொழில் சரியாக செட் ஆகாது. அவங்களே என்ன செஞ்சுருப்பாங்க, சரி அவங்களுடைய மைண்டு ரீதியாக தான் விதி கட்டால் மதியப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரிங்களா, அவங்க மூளை சொல்லும் இந்த மாதிரி இதில் வேலை பார்க்கலாமா, அது வேலை பார்க்கலாமா அப்படின்னு. அவங்களுடைய மூளை என்ன செய்யும், அந்த சந்திரன் 10ஆம் வீட்டுக்கு சார்ந்து இப்போ சந்திரனுக்கு 10ஆம் வீடு எந்த கிரகம் சம்மந்தப்படுதோ அந்த மாதிரி அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ ரீதியாக தான் அவங்களுடைய மூளை வேலை செஞ்சு போயிட்டுருக்கும். அந்த தொழிலில் தான் அவங்க ஈடுபட்டிருப்பாங்க. இப்படியும் ஆராயணும், சரிங்களா? சரி, அடுத்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சியாக வேறு அமைப்புகள் அப்படியே அந்த கிரகங்கள் இருந்தால் எப்படி, கிரகங்களுடைய தொழில் என்ன அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். வணக்கம், வாழ்க வளமுடன்.